ரூபியில் எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பண்ணுவோன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் ஆளுநர் அழகராஜா. இவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு டிசைட் பண்ணுறாரு. அந்த ஹோட்டலில் வந்து இவரே சாப்பாடு பண்ணுவாராம், இவரே ஆர்டர் எடுப்பாராம், இவரே வந்து சாப்பிட்ட சாப்பாடுக்கு வந்து இவரே வந்து பில்லும் மணியும் ரிசீவ் பண்ணுவார். அந்த மாதிரி இவர் டிசைட் பண்ணுறாரு. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, கஸ்டமர் கூட கூட போகும்போது இதை வந்து மேனேஜ் பண்ணுறதால இவரால் முடியல. அதனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தனித்தனி வேலையை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்குன்னு தனித்தனி ஆளுங்களை எடுக்கிறாரு. இதுதான் இந்த மாதிரி தனியாக ஆளுங்களை எடுக்கிறாரு. வெயிட்டர் தனியாக, செஃப் தனியாக. இப்போ வெயிட்டர் அதாவது செஃப்புக்கு வந்து சாப்பாடு வாங்குறது, காய்கறி வாங்குறது அதை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் அது சாப்பாடு பண்ணவும் தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். வெயிட்டர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற மட்டும் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி வெயிட்டருக்கு வந்து ஆர்டர் எப்படி எடுக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் தெரியணும். அதே சமயம் வந்து செஃப்கிட்ட வந்து எப்படி வந்து ஃபுட்டு வாங்கணுன்றது மட்டும் அந்த இது ஃபங்க்ஷன் மட்டும் அவங்களுக்கு தெரியணும். அவ்வளோதான். மற்றபடி செஃப்பை பற்றி வெயிட்டருக்கு ரொம்ப தெரிய தேவையில்லை, வெயிட்டரை பற்றி செஃப்புக்கு ரொம்ப தெரிய தேவையில்லை. இந்த மாதிரி தனித்தனியாக வேலைகளை பிரித்து பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்போது எப்படி வந்து ஆளுநர் அழகராஜாவுக்கு இப்போ வெயிட்டர் செஃப்னு தனித்தனியாக பிரிச்சனால அப்புறம் ஹோட்டல் எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுதோ, அதே மாதிரி உங்கள் கோடில் வந்து உங்களோட ஒரு பார்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். கோடு வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், ஈஸியாக புரியும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து கோடில் வந்து எரர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் குறைவு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கோடை ரீயூஸ் பண்ணலாம். ஒரே கோடை வந்து திருப்பி நீங்கள் வேறு மாதிரி கூட திருப்பி எழுத தேவையில்லை, திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதனால தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஒன் ஆஃப் த பேராடைம் தான். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மாதிரியே இப்போ வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எப்படி ரூபியில் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். டிஎஃப்ன்றது தான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்டு சொன்னேன். அதே மாதிரி ரூபியில் வந்து கிளாஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்டு CLASS, அதாவது கிளாஸ். அப்புறம் கிளாஸ் நேம் எப்படி கொடுப்போம்னா கேபிட்டல் லெட்டரில் தான் பிகின் பண்ணணும். ரூபியில் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம இது வரைக்கும் டிஃபைன் பண்ண எல்லா வேரியபிள்ஸும் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருந்தது. ஆனால் கிளாஸ் வேரியபிள் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் பிகின் ஆகணும். நெக்ஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டேக் ஆர்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. இப்போ ஆர்டர் எடுத்துட்டாரா, அடுத்து என்ன பண்ணுறாரு, பில்லு கொண்டு வந்து தராரு. இப்போ இது மட்டும் நம்ம பார்ப்போம். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாஸ். இப்போ இவர் வந்து வெயிட்டர் 1ன்னு நம்ம கால் பண்ணுவோம். இப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு புது வெயிட்டரை க்ரியேட் பண்ணுவோம், அதாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு வெயிட்டரை நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம்னா, இந்த கிளாஸை வந்து கிளாஸ்லேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும். எப்படி க்ரியேட் பண்ணால் வெயிட்டர்.newன்னு க்ரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட்டர்ன்றதே ஒரு கிளாஸ், அந்த கிளாஸே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரூபியில். அதனால் நீங்கள் வந்து வெயிட்டர்.newன்ற மெத்தடை நீங்கள் கால் பண்ணலாம். இப்படியும் கால் பண்ணலாம், இப்படியும் கால் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணலாம். டேக் ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுவார், வெயிட்டர் வந்து டேக் ஆர்டர் எடுத்துட்டாரு. அடுத்து வந்து கெட் பில் பண்ணுறாரு. அவ்வளோதான். இதுதான் ரொம்ப சிம்பிளான கிளாஸ் வித் மெத்தட்ஸ் இன் ரூபி. நம்ம நெக்ஸ்ட் லெசன் போவோம்.